வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் விருதுகள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க பிப்ரவரி மந்தில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விருது பார்த்தீங்கன்னா கார்னட் பரிசு அப்படிங்கிறது, அதாவது கிராமப்புற மக்களுக்கான கார்னட் பரிசு வழங்கியிருக்காங்க. இந்த பரிசு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி தான் இந்த கார்னட் பரிசு வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். இவர் மத்திய நிதியமைச்சராக இப்போ நிதியமைச்சராக இருக்காரு பியூஷ் கோயல். இவர் பாத்தீங்கன்னா கிராமப்புற மின்மயமாக்குதலுக்கான கார்னட் பரிசை வின் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக இவருக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்கன்னா, இவரோட பதவி காலத்துல 18,000 கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இவருக்கு கார்னட் பரிசு வழங்கியிருக்காங்க. அடுத்த பரிசு பார்த்தோம் அப்படின்னா பாராட்டுக்கான விருது. ஸோ இந்த பாராட்டுக்கான விருது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலிவான மருத்துவ தொழில்நுட்பத்தை அணுகிட செய்வதற்காகவும் நோயாளிகளோட பாதுகாப்பு முயற்சிக்காகவும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ இதை வாங்கினவர் அஸ்வினி குமார் சௌபேவால் அவர்கள். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரியோட டெப்டி மினிஸ்டர் இவர். ஸோ இணை அமைச்சர், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கான இணை அமைச்சர் தான் அஸ்வினி குமார் சௌபேவால். ஸோ இவருக்கு தான் பாராட்டுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த விலை உயர்ந்த இலக்கியத்திற்கான விக்டோரியன் பரிசு. ஸோ இதை வின் பண்ணவர் ஒரு ரெஃப்யூஜி, இவர் ஒரு அகதி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஹரூஸ் பூச்சானி அவர்கள். ஸோ இவர் ஈரான் நாட்டை சார்ந்தவர். ஸோ ஈரான் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனையினால இவர் எங்கே வந்தாருன்னா பப்புவா நியூ கினியாவுக்கு அகதியா வந்தாரு. ஸோ இப்போ இருக்கிறது பப்புவா நியூ கினியால தான் இவர் அகதியா இருக்காரு. ஸோ இது ஆஸ்திரேலியா அடைக்கல சட்டத்தின் கீழே இவரை பப்புவா நியூ கினியால தங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இவர் எழுதின புக்கு தான் நோ ஃப்ரெண்ட் பட் த மவுண்டைன்ஸ் ரைட்டிங் ஃப்ரம் மானஸ் பிரிசன் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலையிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ அதுக்காக பெஹரூஸ் பூச்சானி அவர்களுக்கு விக்டோரியன் பரிசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் சாதனை விருதை வின் பண்ணவர் அசீம் பிரேம்ஜி அவர்கள். ஸோ இவர் விப்ரோ ஐடி கம்பெனியோட நிறுவன தலைவர். அடுத்து 2018க்கான சமூக நீதிக்கான கே வீரமணி விருதை வின் பண்ணவர் PS கிருஷ்ணன் அவர்கள். இவர் நம்ம மாநில அரசோட முன்னாள் செயலராக இருந்தாங்க. ஸோ கே வீரமணி விருது PS கிருஷ்ணன் வாங்கியிருக்காரு. அடுத்து திருக்குறளின் போர்வாள் விருது. ஸோ இது திருக்குறள்ல பத்தின டீட்டெயில்ஸ் எடுத்துரைக்கிறதுக்கு அதை பரப்புறதுக்கான விருது தான் இந்த திருக்குறளின் போர்வாள் விருது. ஸோ இதை வின் பண்ணவர் தருண் விஜய் அவர்கள். ஸோ இந்த தருண் விஜய் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் தருண் விஜய். ஸோ அவர் தான் திருக்குறளின் போர்வாள் விருதை வாங்கியிருக்காரு. அடுத்து காஷ்மீர் உதம்பூர்ல பாத்தீங்கன்னா சேனா விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மேன்மை தங்கிய மற்றும் வீரதீர செயல்கள் புரிஞ்சதுக்காக ராணுவ வீரர்களுக்கு இந்த சேனா விருது கொடுப்பாங்க. மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா 92 ராணுவ வீரர்களுக்கு இந்த சேனா விருதை சொல்லியிருக்காங்க. இதுல 92 விருதுகள்ல 76 பேர் வீரதீர செயல்கள் புரிஞ்சதுக்காக அவார்டு வாங்குறாங்க. 7 பேர் மேன்மை தங்கிய செயல்களுக்காக அவார்டு, மிச்சம் இருக்க 8 பேர் சிறப்பு சேவைகளுக்காக இந்த சேனா விருதை வாங்குறாங்க. மொத்தம் 92 ராணுவ வீரர்களுக்கு சேனா விருதுகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து டான் டேவிட் பரிசு 2019 யாரு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள். இவர் ஒரு இந்திய வரலாற்று ஆசிரியர். இவர் பாத்தீங்கன்னா இந்த டான் டேவிட் பரிசை கொடுக்கறது எந்த நாடுனா இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோட மிக பெருமை வாய்ந்த ஒரு பரிசு தான் இந்த டான் டேவிட் பரிசு. இதை வின் பண்ணது இந்திய வரலாற்று ஆசிரியரான சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்து பார்த்தோம்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் அப்படிங்கிற ஒரு விருது. இது ஸ்பானிஷ் அந்த நாட்டு அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த விருது. இதை பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிவில் மெரிட் அப்படிங்கிற அவார்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய புகைப்பட விருதுகள் விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு புதுடெல்லியில. ஸோ இந்த வருடம் நடந்த 7வது தேசிய புகைப்பட கலை விருதுகள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த விருதுகள் எல்லாம் வழங்கினது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய
ராஜ்யவர்தன் ரத்தோர் அவர்கள் தான் இந்த விருதுகளை வழங்கியிருக்காரு. ஸோ இதில் மிக முக்கியமான விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ இதை வின் பண்ணது வந்து அசோக் தில்வாலி அவர்கள். அடுத்து தொழில்நுட்ப புகைப்பட கலைஞர் விருதை வந்து SL சாந்தகுமார் வாங்கியிருக்காரு. தொழில்நுட்ப மற்ற புகைப்பட கலைஞர் விருதை வந்து குர்தீப் தீமான் அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமானது தேசிய புகைப்பட கலை விருதுகள் வழங்குறதுல வாங்கியிருக்காங்க. இந்தந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஃபார் நேச்சர் 2019 அப்படிங்கிற ஒரு விருது. இந்த விருதை வாங்கினது வந்து டாக்டர் திவ்யா கர்நாத் அவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அட் அசோகா யூனிவர்சிட்டி, அசோகா பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இவங்க வந்து மெரைன் கன்சர்வேஷனுக்காக இந்த ஃபியூச்சர் ஃபார் நேச்சர் 2019ங்கிற அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்து ஸ்வச்சட்டா எக்ஸலன்ஸ் விருது. இந்த விருது 2019 வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெற்றது பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்த ராய்கார்க் அப்படிங்கிற ஒரு முனிசிபல் கார்பரேஷனுக்கு தான் இந்த ஸ்வச்சகட்டா எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கார்பரேஷனில் வந்து அந்த மாநகராட்சி வந்து சுத்தமாக வச்சுருக்குது, அந்த மாதிரியான கேட்டகரிக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் 3வது அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கும்பகோணம் நகராட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர், 2வதும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பரிசும் சத்தீஸ்கரோட இன்னொரு மாநகராட்சிக்கு தான். இந்த 3வது பரிசு வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கும்பகோணம் நகராட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் அவார்ட். ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் அவார்டை வந்து சஞ்சீவ் சாத்தா அவர்கள் வாங்கியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா SBI இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBIயோட UK பிரான்ச் இருக்கு, UKவோட சீஃப் தலைவர் தான் இந்த சஞ்சீவ் சாத்தா அவர்கள். ஸோ இவருக்கு தான் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பிப்ரவரி மந்தில் வாங்கப்பட்ட முக்கிய விருதுகள். அது யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.